வணக்கம் நண்பர்களே, எல்லாருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். இன்றைக்கு நாங்கள் பே சீரீஸோட 2வது பாட்டை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இன்று இந்த நவீன காலத்தில் பேய்கள் நடமாட்டம் இருக்கின்றதா இல்லையா? நீங்கள் நம்புகின்றீர்களா இல்லை நம்பவில்லையா? ஆனால் பேய்கள் இருக்கின்றது என்பது நமது நாட்டில் மட்டுமில்லை, உலகெங்கிலும் நம்பிக்கையுடன் மக்கள் இந்த பேய் பற்றி கதைத்து வருகின்றார்கள். எனக்கு இந்த பேய் பற்றிய அனுபவங்கள் பல உள்ளன. ஏற்கனவே முதல் காணொளியிலே ஒரு பேய் பற்றிய உரையாடலை உங்கள் முன் பகிர்ந்திருந்தேன். இப்போது என் 2வது தொடர்ச்சியாக பேய்கள் பற்றி சொல்கின்றேன். இது உண்மையான சம்பவம், எனக்கு நடந்த சம்பவம். நான் இந்த உண்மை சம்பவங்களை தான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். பொய்யான சம்பவங்களோ அல்லது கற்பனையான சம்பவங்களோ நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். இந்த கதைக்கு நான் வருகின்றேன். தம்பி, இந்த அப்போது மாரளி காலம், மழை பெய்து கொண்டு இருந்தது. எல்லா இடங்களும் வெள்ளங்கள் சூழ்ந்த என்ன மாதிரி இருந்தது. இப்போ ஜெயபுரத்துக்கும் இடையில் வண்டி வெட்டி ஒரு குளம் ஒன்று இருந்தது. அப்போ நாங்கள் ஸ்கூட்டியில் தான் முழங்காவிலிருந்து வெந்நீர் குளத்துக்கு வீட்டுக்கு வழக்கமாக வருது வழக்கம். அப்போது அந்த முதல் நாள் நான் வருவதற்கு முதல் நாள் அந்த பண்டிவட்டி குளத்துக்கும் இந்த ஜெயபுரம் பிரதான வீதிக்கும் ஒரு 200-300 மீட்டர் தூரம் தான் இருக்கும். பக்கத்தில் அங்கால பெரிய பண்டிவட்டி குளம். ஒரு நாள் அன்றிரவு அன்று பகல் ஒரு கணவனும் ஒரு மனைவியும் அந்த வீதியால் அந்த காட்டு பாதையால் வந்து பிரதான வீதிக்கு ஏற வந்து கொண்டிருக்கின்றார்கள். வரும்போது காட்டு யானை ஒன்று அவர் இருவரையும் தாக்கி கொன்று விட்டது. நான் இந்த காணொலியை கதைக்கும் முதல் நாள் அந்த இளம் மனைவியும் அந்த கணவனும் அந்த இடத்திலே யானை அடித்து கொண்டு விட்டது. நாங்கள் அந்த காட்சியை காணவில்லை, கேள்விப்பட்ட நான். இப்போ வழக்கம் போகிற நாளும் முழங்காவிலிருந்து ஜெயபுரம் ஊடாக வெந்நீர்குளம் வீட்டிற்கு செல்வ வழக்கம். அந்த யானை தாக்கி இறந்த நாளுக்கு மறுநாள் நானும் எனது உறவினரும் இந்த மோட்டார் பைக்கில் வந்து கொண்டிருந்தோம். எனக்கு ஒரு சந்தேகம், நான் எங்கே போனாலும் திரும்பி பார்த்து செல்வ வழக்கம். அந்த யானை அந்த தாக்கிய இடம் ஒரு வெளியான இடம். அந்த இடத்தை நான் பிரதான வீதியிலிருந்து உற்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போது வெள்ளை சாரி கொடுத்த ஒரு பெண்ணொன்று அப்படியே அந்தரத்திலே பறந்து சென்று கொண்டு வந்தா. எனக்கு அந்த நேரத்தில் ஒரு துணிவு. எனது உறவினரை கூப்பிட்டு காட்டினேன், பாருங்கள், இது அந்த யானை தாக்கிய இடத்துல அந்த சம்பவம், இது அந்த பெண்ணின் ஆவியாக இருக்க வேணும். அவரும் நேரடியாக அந்த காட்சியை பார்த்து நாங்கள் இவரும் நன்றாக பயந்து விட்டோம். எனது உறவினருக்கும் நல்லா பயந்து விட்டார். நாங்கள் சிறிது நேரம் அந்த இடத்தில் நின்று போட்டு திரும்பவும் எங்களது வாகனத்திலே மோட்டார் பைக்கிலே ஏறி வெந்நீர்குளம் நோக்கி சென்று கொண்டு வந்தோம். அப்போது வீதி தெரியாத மலை, ஒரு கிரவல் வீதி தான், தார் வீதி கிடையாது. 2 பக்கமும் பயங்கரமான காடு, யானை, புலி, கரடி, அப்படியே மிருகங்கள் வாழும் இந்த காட்டு பகுதியூடாக
நாங்கள் இரவு ஒரு 9 மணி இருக்கும் சென்று கொண்டிருக்கின்றோம். ஒரே சோவன மழை பெய்து கொண்டிருக்கின்றது. நான் அவருக்கு வழிகாட்டியாக முன்னுக்கு இறங்கி இந்த வீதியை நடந்து காட்டிக் கொண்டிருக்கின்றேன். என உறவினர் அந்த மோட்டார் பைக்கில் மெதுவாக வந்து கொண்டிருந்தார். நான் அவரை கூறினேன், பாருங்கள், இந்த பயங்கரமான நேரத்தில் நானும் நீங்களும் தான் வந்து கொண்டிருக்கிறோம். ஒரு தரம் இந்த ஒரு வாகனமோ ஒரு இதோ இல்லை, ஒரு வாகனம் இந்த நடமாட்டம் இல்லை. யானை வருதோ தெரியல, மிகவும் பயங்கரமாக இருந்தது. அந்த நேரத்தில் யானைகள் எல்லாம் அருகில் புடரை கொண்டிருந்தன. மிகவும் பயங்கரம். மழை பொழிகின்றது. வீதியெல்லாம் ஒரு வெள்ளக்காடு, வண்டினங்கள், காட்டு பறவைகள் கத்தல், கூச்சல் ஒரு பக்கத்தால். அப்போ இருந்து நாங்கள் மெதுவாக நான் வழிகாட்டர் வந்து கொண்டிருக்கின்றார். வந்துருக்கும்போது ஒரு காட்டின் நடுவே வந்து கொண்டிருக்கின்றோம். அப்போது துல்லியமாக ஒரு உந்துரணியின் வெளிச்சம் ஒன்று எங்களுக்கு தென்படுகிறது. அந்த உந்துரணியின் வெளிச்சம் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. அப்போது நான் அவருக்கு சொன்னேன், பார்த்தீங்களா, நாங்கள் சொன்னோம் ஒரு வாகனம் போயில் நாங்கள் மட்டும்தான் போகின்றோம். இப்போ வருகின்றது, உந்துரடி வந்து கொண்டிருக்கின்றது, பயமேடம் பாருங்கள். நடந்த அவருக்கு தைரியம் மூட்டிக்கொண்டு நான் மெல்ல வழிகாட்டி சென்று கொண்டு வந்திருந்தேன். அந்த உந்துரடி மெதுவாக வந்து கொண்டிருக்கின்றது. எங்களை நோக்கி அந்த வீதியால் வந்து கொண்டிருக்கின்றது. தண்ணியை கிழித்து கொண்டு அந்த உந்துரடி வந்து கொண்டிருக்கின்றது. அப்போ எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக கிடந்தது. ஸோ நாங்கள் இனி பயப்பட தேவையில்லை, பக்கம் துணைக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க சொல்லிக்கொண்டு இருக்க அந்த உந்துரடி எங்களை நோக்கி வந்து ஒரு மிகவும் பிரகாசமான வெளிச்சத்துடன் வந்தது. அந்த உந்துரணியில் ஆறு இருந்தார்களோ என்று எங்களுக்கு அந்த நேரத்தில் ஒன்றும் தெரியவில்லை. எங்களுக்கு அருகில் வந்தவுடன் அந்த உந்துரணியின் வெளிச்சம் நின்று விட்டது. உந்துரணியும் காணவில்லை. எங்களுக்கு அதிசயமாக போய்விட்டது. என்னது, இவ்வளோ தூரத்திலிருந்து வந்த உந்துரடி எங்களுக்கு அருகில் வந்தவுடன் மாயமாய் மறந்து விட்டது. அப்போது எங்களுக்கு புரிந்து விட்டது, இந்த உந்துரடியில் வந்தது பேய்தான் என்று. அன்று இரவு எங்கள் இருவருக்கும் பயங்கரமான காய்ச்சல். அந்த காட்சியை கண்டவன் பயங்கரமான காட்சி. அது மட்டுமில்லை, அப்படியே நாங்கள் வந்து கொண்டு அந்த காட்சியை வெளிச்சத்தை கண்டவன் கொஞ்சம் இடம் வந்த வந்தகுளம் ஒரு கோயில் ஒன்று வந்தது. அந்த கோயிலுக்கு அருகில் வந்த உடனே எங்களது உந்துரடி காற்று போய்விட்டது. அப்போது பக்கத்தில் இருந்து யானை கொண்டு அலறி சத்தம் கட்டுது. சத்தம் கட்டுது. மிகவும் பயந்து போய் ஒரு மாதிரி உருட்டி கொண்டு மூட்டை பேக்கை தள்ளி கொண்டு வீடு வந்து சேர்ந்தோம். இது உண்மையிலே பிறந்த சம்பவம். இரண்டு சம்பவங்களும் இது பேய் தான். எனக்கு நம்பிக்கை தெரிகின்றது பேய். என்றால் முதல் கண்டது நான் மட்டும் கண்டாக பரவாயில்லை. என்ன உறவு கண்டதும் அந்த ஒரு ஆவி மாதிரி ஒரு வெள்ளை ஆடை உடுத்துக்கொண்டு பேய் அந்தரத்திலே பறந்து கொண்டு சென்ற காட்சி உண்டு. அடுத்ததாக இந்த மோட்டார் பைக்கில் ஒரு வெளிச்சம் வந்து எங்களை நோக்கி வந்து கொண்டு வந்தது. எங்களுக்கு ஒரு 10 அடி தள்ள வரும்போது இந்த மோட்டார் பைக் சத்தமும் இல்லை, ஒளியும் இல்லை. அது நடந்தது என்ன மக்களே, இந்த சம்பவம் உங்களை திகிலடைய வைக்க வேண்டாம். தொடர்ந்து இது போன்ற பேக்கதைகளை அடுத்த காணொலியில் காணுங்கள். நன்றி, வணக்கம்.